அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தலைப்பு இருள் இரவு தொடர் 2. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இருள்களையும் ஒளியையும் அல்லாஹுவே படைத்தான். இருளிலிருந்து பிரகாசத்தின்பால் கொண்டு வருவதற்காக நேர்வழியை அல்லாஹ் காட்டுகின்றான். அந்த நேர்வழியில் நன்னம்பிக்கையாளர்களை நடத்தவும் செய்கிறான். அல்லாஹ் திருமறை குரானிலே இவ்வாறு கூறுகின்றான்: யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபஅ ரிதுவானஹு சுபுலஸ் ஸலாமி வ யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூரி பிஇذனிஹி வ யஹ்தீஹிம் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் இதை கொண்டு அவனது திருப்பொருத்தத்தை பின்பற்றக்கூடிய அனைவரையும் பாதுகாப்புள்ள நேர்வழிகளில் செலுத்துகின்றான். இன்னும் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி தன் நாட்டப்படி ஒளியின் பக்கம் செலுத்துகின்றான். மேலும் அவர்களை நேரான வழியில் செலுத்துகின்றான். 5வது அத்தியாயத்தின் 16வது வசனம்: அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி பாதுகாப்பான நேர்வழியில் அல்லாஹ் செலுத்துவதாக இந்த வசனத்தின் மூலம் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே 6வது அத்தியாயம் 39வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றான்: வல்லதீன கத்தபு பிஆயாத்தின சும்மும் வ புக்முன் ஃபீ ظுலுமாத் மை யஷா இல்லாஹு யுத்லிலுஹு வ மை யஷா யஜ்அலுஹு அலா ஸிராத்தின் முஸ்தகீம். நம்முடைய வசனங்களை பொய்ப்பிப்பவர்கள் குஃப்ர் என்னும் இருள்களில் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றனர். அல்லாஹ் தான் நாடியவர்களை தவறான வழியில் செல்ல விட்டு விடுகிறான். இன்னும் அவன் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான். ஆம், அல்லாஹுடைய அச்சப்பாட்டோடு உள்ளவர்களை அவன் எப்பொழுதும் வழிதவரச் செய்து விட மாட்டான், நேர்வழியிலே செலுத்துவான். அல்லாஹுடைய அச்சமில்லாமல் மன இச்சைப்படி வாழ்பவர்கள் இருள்களிலே சிக்கி செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றனர் என்று ஓமையாக இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் நெறிகிலும் பல இடங்களில் கூறுகின்றான். இதே 6வது அத்தியாயம் 59வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. இறை தூதரையர் கூறும்: நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் சிக்கி தவிக்கும் சமயத்தில் எங்களை இதை விட்டும் காப்பாற்றிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்துவோரில் ஆகிவிடுவோம் என்று பணிவாகவும் மறைவாகவும் நீங்கள் அவனிடம் பிரார்த்திக்கின்றீர்கள். அவனிடமே மறைவானவற்றின் திறவுகோள்கள் இருக்கின்றன. அவற்றை அவனையன்றி எவரும் அறிய மாட்டார். மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிவான். அவன் அறியாமல் ஒரு இலையும் உதிர்வதுமில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருள்களில் கிடக்கும் சிறுவித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. 6வது அத்தியாயத்தின் 59வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: அவனை அறியாமல் ஒரு இலையும் முதிராது. அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆழ்கடலின் இருளில் இருக்கும் பசுமையானதாக இருந்தாலும் அல்லது உலர்ந்ததாக இருந்தாலும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய லௌஹுல் மஹ்பூலிலே பதிவேட்டிலே பதியப்படாமல் இல்லை என்பதாக சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான்: இறை தூதரை நீர் கூறும், நீங்கள் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் சிக்கி தவிக்கும் சமயத்தில் எங்களை இதைவிட்டு காப்பாற்றிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்துவோரில் ஆகிவிடுவோம் என்று பணிவாகவும் மறைவாகவும் நீங்கள் அவனிடம் பிரார்த்திக்கின்றீர்களே, அப்போது உங்களை காப்பாற்றுபவன் யார்? 6வது அத்தியாயத்தின் 63வது வசனத்தில் இவ்வாறு அல்லாஹ் கேட்கின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். நிச்சயமாக ஒருவன் சத்தியத்தை ஏற்க வேண்டும், நேரான வழியில் செல்ல வேண்டும்,
இருளிலிருந்து வெளியேறி ஒளிமிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய வழியை காட்டுவான். அத்தகைய நன்மக்களாக உறுதியான நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய ஒளியிலே நேர்வழியிலே நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்வானாக. இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.